ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. யாரு? இல்ல, கால் பண்ணிருந்தீங்க, மிஸ் கால்ல இருந்துச்சுங்க. சார் உங்க ஜிபில 744 அமௌண்ட் வந்ததுங்களா சார்? மேபி. ஹலோ. 7 சொல்லுங்க. ஆமா சார், அது வினோத்குமார் நேம்ல வந்திருக்கும் சார். என்ன எதனாலங்க? இபி பில் வந்து சார் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். நான் ரெண்ட்ல இருக்கேன். அவர் அனுப்பிச்சிருந்தார் போட்டோ, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு. 744. ஆமா சார், அமௌண்ட் நம்பர் சொல்றேன் சார், அமௌண்ட் நம்பர் சொல்றேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். வந்திருக்குங்க. ஆமா சார், அதான் என்னோட நேம் சார், வினோத்குமார். அது சரிங்க. அதான் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அவரு சார் நம்பர் தெரியாம நான் அவரு நம்பர்னுட்டு அமிச்சேன் நானு. ஆ. அதான் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். ஓ, மாத்தி எனக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா சார், எஸ் சார், எஸ் சார். ஓ, நேத்து அனுப்பிச்சிருக்கீங்களோ? ஆமா சார், எஸ் சார். ஓ, சரி சரி. அதுதான் சார் கால் பண்ணியிருந்தேன். ஓ, இது லாஸ்ட் நம்பர் மாத்தி போட்டீங்களா? இல்ல சார், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு மேபி. அவர் அனுப்பிச்சதுக்கு நான் அப்படியே அனுப்பிச்சிட்டேன் நானு. அதான் சார் தப்பு எந்ததான். அதே மாதிரி அவரு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு பேமெண்ட் இது. அதனால தான் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். இல்ல, நீங்க வேற ஒரு நம்பருக்கு போடுறதுக்கு எனக்கு போட்டீங்க. ஆமா சார், எஸ் சார், எஸ் சார். இப்ப நான் அந்த 744 ரூபா உங்களுக்கு அனுப்பணும், கரெக்டுங்களா? எஸ் சார், எஸ் சார். இந்த ஒரே நிமிஷம். ஓகே சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் சென்னையில சார் நான். சென்னைங்களா? 744 நேத்து இல்லைங்களா? எஸ் சார். அனுப்பிச்சிட்ட பாருங்கண்ணே. வந்துச்சு சார், வந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ தேங்க்யூ சார், நன்றி சார், நன்றி சார். யோ சார்லஸ், நீ என்ன அவ்வளோ பெரிய நீதிமானா, பரிசுத்தவானா? ஒருத்தர் கூகுள் பேல மாத்தி அனுப்பிச்சு விட்டாரு, உடனே வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டா, என்ன ஏதுன்னு கூட கேட்காம ரிட்டர்ன் பண்ணி விட்டியா? அவ்வளோ நல்லவனாயா நீனு? அப்படின்னா கிடையாது. உங்க வீட்டில் இருக்க டிக்ஷனரிலாம் இப்போ இல்லைல்ல? ஓகே, உங்க மொபைலில் போய் என்ன பண்ணுங்க, ஐயோக்கியன் இல்லை கூகுளில் போய் தேடி பாருங்களேன், சார்லஸ் ஜேன் என் பேர் வரும். ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன். நான் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாட்சியை நான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்களும் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, யாருமே அடுத்தவங்களை நம்மளை மாதிரி ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்களை ஏமாற்றணும், இந்த சின்ன சின்ன விஷயம், இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு சில்லறை மாத்திர இடங்கள்ல அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு ஒரு பிள்ளையை ஏமாத்தி விட்டு, அது என்னன்றதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொம்பளை பிள்ளையை ஏமாத்தினேன், அதை உங்களோட என்ன பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவதுங்க, கிமு 1000 இப்போ ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, இப்போ நம்ம மொபைல்லலாம் என்ன பண்ணிக்கிறோம், ஃபோட்டோக்கள் எடுத்துக்கிறோம், வீடியோக்கள் எடுத்துக்கிறோம். பிரிண்ட் அவுட்லாம் இப்போ போடுறதே கிடையாது. கல்யாண வீட்டிலே என்ன பண்ணுறோம், கல்யாண ஆல்பமே இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடு, நான் பார்த்துக்கிறேன். ஆல்பத்தெல்லாம் புரட்டி பார்க்கறது கிடையாது. முன்னாடி காலங்கள்லாம் அப்படி இல்லை. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேமராவில் என்ன பண்ணுவோம், படம் பிடிச்சி அதை ஃபிலிமு மாட்டி, அது வெயில் பற்றக்கூடாது, அதை கொண்டு போய் கேமராவோட எங்கே கொண்டு போய் கொடுப்போம், அதை கழுவுவாங்க, ஃபிலிமை கழுவி டெவலப் பண்ணுற கடையில் கொடுப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் நிறைய டூர்லாம் போவேன், ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து, அப்போ ஏதோ ஒரு கேமரா வச்சுருந்தேன், அதெல்லாம் உடஞ்சி போச்சு.
சுக்குநூறா நொறுங்கி போச்சு. எங்கே கழுவ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விருகம்பாக்கம் அந்த இது எங்கே சொல்கிறது, மெயின் ரோட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். வடபழனி டெப்போவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். அந்த எம்ஜிஆர் ஜானகி ஸ்கூல் இருக்கு இல்லையா, 80 அடி ரோடுன்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த 80 அடி ரோடு போய் ஆர்காட் ரோடு ரைட்டு வடபழனிக்கு திரும்புகிற இடத்துல உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். அங்கே ஒரு பிரியாணி கடையும் முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த கடையில் என்ன பண்ணேன், கழுவ கொடுத்தேன். கழுவ கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன், வாங்க போகிறேன். வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோம்மா பில்லு அப்படின்ட்டோன்னே 5400 சில்லற. 5400 சில்லற பில்லு. நான் அப்போவுமே வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தேன். நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கிரெடிட் கார்டு. அப்போ அந்த கிரெடிட் கார்டை என்ன பண்ணுறேன், ஸ்வைப் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். அந்த ஒரு பொம்பளை பிள்ளை அந்த இதில் உட்காந்துருப்பாங்கல்ல ரிசப்ஷனில், அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுறா, ஸ்வைப் பண்ணுறா. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பண்ணிட்டா. நானும் என்ன பண்ணுறேன், நம்ம பின் நம்பரை போடுறேன். போட்டுட்டு வெளியே வாரேன். எனக்கு மெசேஜ் வருது, 500 சில்லற, 540 ரூபாவோ 50 ரூபாவோ சில்லற அந்த மாதிரி வருது. அப்போ என்ன, அந்த புள்ள ஸ்வைப் பண்ணும்போது 0வை விட்டுட்டான். ஏன்னா முன்னாடி உள்ள அந்த ஸ்வைப்பிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் எல்லாமே டிஜிட்டல் சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஸ்கேன் பண்ணி கூகுள் பே, பேடிஎம் மூலமாக நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அப்போல்லாம் கார்டு தானே, அவங்க போடுறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம பின் நம்பர் போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு மெசேஜ் வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வருது. அப்போ ஒரு 0வை விட்டுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா, போட்டுட்டான். நான் அந்த கடை வந்து ஸ்டெப்பாக இருக்கும். நான் சொல்கிறது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போலாம் யாரும் போய் ஃபிலிம் எல்லாம் கழுவுறது இல்லைல்ல. கொடாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடாக்கு. அப்போது அந்த ஸ்டெப்பு கீழே இறங்கி என் பைக்கை எடுக்க வரேன். நான் மெசேஜை பார்த்துட்டேன். உண்மையான நீதிமானாக இருந்தால், பரிசுத்தவானாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அம்மா நீ கார்டை என்ன பண்ணிட்டா, தப்பாக ஸ்வைப் பண்ணியிருக்கா. என் கிரெடிட் கார்டில் 500 சில்லற தான் டெபிட் ஆகிருக்கு, ஆனால் பில்லு வந்து 5000 சில்லற. இந்த ஆண்டு நான் வந்து கொடுத்து நீதிமான் அதை பண்ணியிருக்கணும். சார்லஸ் ஐயா நான் நீதிமானா இல்லை. என்ன பண்ணிட்டேன், பைக்கை வந்து எடுத்துட்டு லாபம்டா நம்மளுக்கு. அது சொந்தக்காரங்க எல்லாரோட காசு. சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு டூருக்கு போயிருந்தோம். அப்போது ஒரு ஒரு இதுக்கு 10 ரூபாவோ என்னமோன்ற மாதிரி அவன் பரவாயில்ல எல்லா சொந்தக்காரங்ககிட்டையும் கலெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு 4000 சில்லற லாபம் அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே வடபழனி டெப்போ கிட்ட போய் யூ-டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஷெல்லு பெட்ரோல் பங்கு, அந்த விஜயா ஹாஸ்பிட்டல் அது வழியாக அப்படியே என்ன பண்ணுறேன், அந்த பரணி ஹாஸ்பிட்டல் தாண்டி வாரேன். என் பைக்கு டயர் என்ன ஆயிடுச்சு, பட்டார்னு வெடிச்சிடுச்சு. எங்கே வச்சு தெரியுமா வெடிச்சிச்சு, கரெக்டாக அந்த கொடாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. என் பைக்கு இந்த சைடு அந்த யூ-டர்ன் போட்டுட்டு வரணும்ல, இப்போ அதில் ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கும் கார்னரில். அந்த இடத்துல வச்சு என்ன ஆயிடுச்சு, நான் சொல்கிறது அந்த ஆப்ஜி ஸ்கூல் பக்கத்தில், கரெக்டாக பட்டார்னு நேர் அந்த சைடு எட்டி பார்க்குற கொடாக்கு, இந்த சைடு என் வண்டி என்ன இருக்கு. அப்புறமா என்ன பண்ணேன், தள்ளிக்கிட்டே போய் அப்புறம் இதுக்கிட்ட நெசப்பாக்கம் விருகம் இங்கே வரப்போ தள்ளிட்டு போனேன். அசோக் நகர் வர என்ன பண்ணேன், தள்ளிட்டு போய் டயரும் டியூப்பும் மாற்றினேன். அப்போ டியூப்லெஸ்லாம் கிடையாது. அப்போ நான் வச்சுருந்தது யமகா லிபேரோ. யமகாவிலேயே வந்து ஃபேமிலி லுக்காக ஒரு பைக் விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாடல் வந்து ஃபெயிலியர். யமகா லிபேரோ அது நல்லாயிருக்கும், இப்போ உள்ள யூனிகார்ன் மாதிரி இருக்கும். அது டயர் டியூப்புக்கே என்ன ஆகி போச்சுன்னா 4000 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு செயல் மூலமாக அந்த இடத்துல உணர்த்துறாங்க. சார்லஸ் ஐயனா திரும்ப போய் என்ன பண்ணியிருக்கணும், அந்த 4000 சில்லறை நான் ஸ்வைப் பண்ணிட்டு வந்திருக்கணும். என்ன இல்லை, திரும்பவும் நான் தான் நீதிமான் கிடையாதா, டயர் டியூப் தானப்பா, அது ஏற்கனவே என்ன இருந்துச்சு, லைட்டாக தேஞ்சு தான் இருந்துச்சு, வெடிச்சிடுச்சு அப்படின்னு என் மனசுக்குள்ள நானே ஆறுதல் படுத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே சிவன் பார்க்க பிடிச்சி அப்படியே எங்கள் வீட்டுக்கு நெசப்பாக்கம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்.
அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறோம், ஃபேமிலியாக என்ன பண்ணுறோம், பீச்சுக்கு போகிறோம். அப்போ என் பையனுக்கு வந்து வயசு வந்து 5 வயசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 வயசு, ஆமாம் 3 வயசோ 4 வயசோ குழந்தை. மெரினா பீச்சில் என்ன பண்ணுறோம், சுண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு என் பையனை அவன் கடலை பார்த்து அழுதான். தூக்கிட்டு போய் என்ன பண்ணேன், கடலுக்குள்ளே 4 முக்கு முக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் பாக்கெட்டில் என்ன இருந்துச்சு, மொபைல். அப்போ என்ன மொபைல் வச்சுருந்தேன், அது எஃப்எம் ரேடியோ. தெரியும் இல்லையா, எஃப்எம் மட்டும் பாடம். அது ஒயர் போட்டால் தான் என்ன பண்ணுவோம், எஃப்எம் பாடம். டச்சு எல்லாம் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, வெறும் என்னது பட்டன் ஃபோனு. அப்போமே அது 4500 நோக்கியா. 4500 ஃபோன் என்ன ஆயிடுச்சு, கடலுக்குள்ளே உழுது. மேல் பாக்கெட்டில் வச்சுருந்தது. புள்ள முக்கியமா மொபைல் முக்கியமா? நம்மளுக்கு புள்ள தான் முக்கியம் இல்லையா? பையனை கொண்டு போய் என்ன பண்ணேன், கரையில் விட்டுட்டு இந்த மொபைலை வந்து நான் எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகி போச்சு, கடல் தண்ணி ஃபுல்லாக போய் அப்புறம் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தேன். சோழி முடிஞ்சிடுச்சுட்டாங்க. ஏன், இப்போ உள்ள மொபைல்லாம் வாட்டர் ப்ரூஃப் இல்லையா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க மொபைல் வாட்டர் ப்ரூஃப் தான், அது தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. இது வாட்டர் ப்ரூஃபாக தெரில, இது ஒரு நாள் வேணால் தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம். சரி, இது காசு கம்மி. நான் பேசிக்கிட்டு இருக்க மொபைல் தான் காசு கூட. வாட்டர் ப்ரூஃபு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். செல்லு சோழி முடிஞ்சுன்ட்டு குப்பையில் தூக்கி என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. அப்போ நம்மளுக்கு நல்ல வருமானம். வேற ஒரு மொபைல் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறமாவும் ஒரு அப்போ தான் டச் ஃபோன் வந்த தொடக்கம்னு நினைக்கிறேன். சாம்சங்கில் ஏதோ ஒரு மொபைல் வாங்கினேன், ஞாபகம் இல்லை நான் சொல்கிறது அப்போ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போவுமே நான் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், செட்டில்மெண்ட் டீமில், கார் லோனில். அப்போ வந்து ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மொபிலிட்டி, அந்த ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் மாதிரியே மொபைல், அந்த ஸ்வைப்பிங் மிஷின் மாதிரி வந்துச்சு, கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் மொபைல்லே ரெசிப்ட் போடுற ஆப்ஷன்லாம் வந்துச்சு. இப்போ மோகன் சிலாசரசனை வேலையை பிடுங்கினார் இல்லையா, ஐடி கார்டு வராமல் பண்ணார்ல, லிமிடெட் கம்பெனி. அப்போல்லாம் நான் வேலை பார்க்கும்போது மொபைல், அதனால தான் எனக்கு ஐடி கார்டு வரலை. அதனால தான் நான் மோகன் சிலாசரசன்கிட்ட என் வேலைக்காக கெஞ்சினேன், அவர் மனம் இறங்கவில்லை. ஏன்னா மொபைலோட யூசர் நேம் தான் நம்மளோட யூசர் நேம் என்னது, நம்ம ஐடி கார்டு நம்பரு, பாஸ்வேர்டு நம்ம ஓடிபி. அப்போது நான் சொல்கிறேன், அந்த டைமில் வந்து இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. ரெசிப்ட் வந்து கையில் தான் என்ன பண்ணணும், போடணும். பில் புக்கு என்ன பண்ணிட்டேன், தொலைச்சி விட்டேன். பில் புக்கை தொலைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பேங்கோட பில் புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்னோட கஸ்டமர், உங்ககிட்ட நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் வாங்குறேன். அந்த 2 லட்ச ரூபாய் ஒருவேளை நான் பில்லை போட்டு பேங்க்கில் போய் நான் இது தொலைஞ்சிருச்சியான்னு சொல்லி அந்த 2 லட்சத்தை நான் அமைக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி போட்ட அமௌண்ட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வாங்கி கொடுக்கணும். போலீஸில் போய் என்ன பண்ணணும், என் பில் புக்கு தொலைஞ்சு போச்சு, அந்த பில் நம்பர் இதுலேருந்து இது வர, ஒருவேளை அதை வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் வாங்கி கொடுக்கணும். முதல் தகவல் அறிக்கை. நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணணும், இந்த பில் புக்கு தொலைஞ்சிருச்சிங்க, இது ஒருவேளை இது யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் அந்த நியூஸ் பேப்பரை யாரும் படிக்க போகிறது இல்லைன்னு வச்சிங்களா, ஒரு ஃபார்மாலிட்டி. அதெல்லாம் ஏகப்பட்ட அலைச்சல் என் வேலையில். மண்டை காஞ்சி போயிட்டேன். கிட்டத்தட்ட 2-3 மாசமா என்ன இல்லை, சரியா தூக்கம் இல்லை. பில்லு புக்கு தொலைஞ்சு போச்சு, செல்லு தண்ணிக்குள்ள விழுந்ததை விடுங்க, டயர் வெடிச்சது ஓகே, பில்லு புக்கு தொலைஞ்சு போச்சுயா. இந்த பில் புக்கை வச்சு அவன் என்னென்ன பண்ணுவானோ தெரியலையா. அங்கே என்கொயரி, இங்கே என்கொயரி, ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸுக்கு போ, நெல்சன் மாணிக்கம் ரோடு போ, அங்கே போ, இங்கே போ. ஐயோ, நொந்து நூலாயிட்டேன் என் வேலையில். இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் ஐஎஸ் கிறிஸ்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வார்னிங்கே பண்ணாப்பிலையா. கரெக்டாக அந்த பரணி ஹாஸ்பிட்டல் தாண்டையும் அந்த கொடாக்கு கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் டயர் வெடிச்சிச்சா அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில், அப்பவுமே போய் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம செய்த தவறை உணர்ந்து கொடுத்துருக்கணும். நான் பண்ணலை.
திரும்ப என்ன பண்ண, ஐயோ இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, ஏதோ ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, இதுதான் தண்டனை போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணேன், திரும்ப ஓடி போய் அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணேன், என்னோட கிரெடிட் கார்டை கொடுத்து, அம்மா இந்த மாதிரி அன்னைக்கு நீங்கள் அமௌண்ட் கம்மியாக ஸ்வைப் பண்ணிட்டீங்கம்மா, இந்தாங்கம்மான்னு சொல்லி அந்த பொண்ணை அப்போ சொல்கிறா, ஆனால் உங்களுக்கு நான் அன்றைக்கி அந்த 500 சில்லற மாற்றி போட்டுட்டேன், 5000 சில்லற போடுறதுக்கு மாற்றி போட்டுட்டேன், 5000மோ 4000மோ எனக்கு அமௌண்ட்டு மறந்து போச்சு, அந்த ஒரு ஜீரோவை விட்டுட்டேன், என் சம்பளத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்கண்ணே, என் சம்பளத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சிக்கிட்டாங்க, எங்கள் வீட்டில் போய் சொன்னாலும் யாருமே நம்பலை, ஏன்னா அப்போ பெரிய விஷயம் இல்லை, 4000 ரூபாய் 5000 ரூபாய், நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை. அந்த பொம்பளை பிள்ளை கண்ணீர் வெடிச்சு என்ன பண்ணா, என் வேலை செய்கிற இடத்துலையும் எனக்கு பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல அந்த பிள்ளை ஏமாத்தலை, ஓகே, அது போடும்போது தப்பாக போட்டுட்டா, அவங்க ஆடிட்டிங் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் வீட்டில் இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, என் குடும்பமே கண்ணீர் வெடிச்சாங்கண்ணே, என் குடும்பமே இந்த ஒரு 10 நாள் என்ன பண்ணாங்க, கண்ணீர் கவலையில் இருந்தாங்கன்ட்டு அந்த பொம்பளை பிள்ளை அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்த அந்த கொடாக்கு கம்பெனியில் உள்ள பிள்ளை என்ன பண்ணா என்கிட்ட சொன்னான். அப்போ நான் நினச்சது என்ன, கொடாக்குன்றது ஒரு பெரிய கம்பெனி, நம்ம 4000 ரூபாய்க்கு 400 ரூபான்னு போட்டாங்க, 5000க்கு 500 ரூபான்னு போட்டாங்க, இதனால் இவங்களுக்கு லாஸ் ஆக போதா? ஆனால் அந்த இதுதான் என்னது சாபம். எங்கே பாதிக்குது பார்த்தீங்களா? கொடாக்குக்கு பாதிக்கலை, எங்கே பாதிச்சிருக்கு, அந்த ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ரிசப்ஷனில். தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணாதீங்க, யாராவது ஒருத்தரோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், அன்னைக்கு கூட கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ ஒரு வருஷம் முன்னாடி 6000 ரூபாய்க்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, வெறும் 6 ரூபான்னு போட்டுடுச்சு. எம்மா முதல்ல என்ன பண்ணு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு ஒன்று நம்ம அந்த 6000ஆல் அவங்க என்ன ஆக போகிறது கிடையாது, நம்ம ஏமாத்திட்டு வர அந்த வேலை செய்கிறவங்க தெரியாமல் போடுற அந்த டிஜிட்டல், அதனால் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் ஒன்றும் திவாலாக போகிறது கிடையாது. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு தொழிலாளி, ஒரு குடும்பம் கண்ணீர் வடிக்கும். எம்மா தாய் நீ நல்லா இருப்பா, என்னம்மா ஒன்னெல்லாம் எவம்மா வேலைக்கு எடுத்தான், 6000க்கு 4 திட்டு என்ன பண்ணேன், திட்டினேன். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை தான். ஒழுங்கா பார்த்து போடு, வேலையில கவனம் இல்லாமல் எங்களை நீ ஃபோனை பேசிக்கிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா, யாரையோ லவ் பண்ணுவா போல இருக்கு, ஒரே ஃபோனு. ஒரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பிள்ளை ஃபோனில் பேசிக்கிட்டே இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு சீரோ விட்டுவிட்டு அப்புறம் நான் கிடந்துக்கிட்டு வண்டி டயர் வெடிச்சு நான் மொபைலு போய் பில் புக்கை தொலைச்சி நான் திரும்ப அலையணுமான்ட்டு போன வருஷத்தில் என்ன பண்ண திட்டி ஒழுங்கா போடுன்னு கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி கடைக்காரங்க நம்ம 500 ரூபாய் கொடுத்துருப்போம், ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நம்ம 2000 ரூபாய் கொடுத்துட்டோம்னு நினச்சி 500 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு சில்லறை கொடுப்பார். ஆஹா யாரும் பார்க்கல கிடையாது, யாரும் பார்க்கல அப்படின்னுட்டு அதுதான் பாருங்க, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும், அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற சுவர் விழி இருக்கும். எங்கேயா விட்டேன், பொடிசா இருக்குது, கண்ணு வேற என்ன ஆகுது, மொபைல்ல தெரிய மாட்டேங்குது, திரும்ப பாடுறேன் பாருங்க. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும், எந்த அதுக்கப்புறம் எங்க சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும், ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. ஏமாறுறதுன்னா அவங்க கிடையாது, நம்ம தான் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு 500 ரூபாய் இழப்பு, ஆனா நம்மளுக்கு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இழப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அதனால வந்து நம்ம ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்தணும் அப்படின்னு இருக்கு. சும்மா சேல்ஸ்ல வேலை பார்க்குறவங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல
பில்லு போடுறவங்க, ஒரு கடைக்காரரு, ஒரு பெரிய சாதனை புரிஞ்சிட்ட மாதிரி என்ன பண்ணுறது, இந்த கீழே கிடக்கிற வாழைப்பழத்தெல்லாம் பொறுக்கி ஒருத்தர் கூறு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுறது, 20 ரூபா கூறு, 10 ரூபாய்க்கு தெரியா, 5 ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசி என்ன பண்ணுறது. அப்புறம் பஸ்ஸில் நம்ம 2000 ரூபாய் டிக்கெட், 500 ரூபாய் டிக்கெட்டு 2000 ரூபாய் கொடுத்து ஏறி இருப்போம். அங்கே கொய்யாப்பழம் ஒரு பையனோ ஒரு அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ ஓடி வருவாங்க. அவங்கக்கிட்ட போய் 50 ரூபா கொய்யாப்பழமா, 20 ரூபாய்க்கு தெரியா, 30 ரூபாய்க்கு தெரியா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பேரம் பேசி வாங்கி 20 ரூபா நான் என்ன பண்ணிட்டேன். அதுவும் சாபம்தான். இல்லைன்னா வாங்காமல் விட்டுறணும். சரியா? அதாவது லூக்கா 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ நல்லா பாருங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் ஒரு துரோகம் செய்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பண பரிவர்த்தனைகள் தப்பாக நடந்துருது, கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே மாற்றி அமுச்சு போடுறோம், ஒரு நம்பர் 2 நம்பரு, அந்த மாதிரி நேரங்களில் நான் உங்களுக்கு, அதாவது நீங்கள் இல்லை, நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேன், ஐயோ நான் மாற்றி அமிச்சிட்டேன் ஐயா, அந்த பணத்தை எப்படியாவது என்ன பண்ணணும், எனக்கு நீங்கள் போட்டுருங்க ஐயா. அப்போ என்னோட பணம் இழக்கப்படுது. அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் பணம் இழக்கப்படும். என்ன நான் உங்களா நினைக்கணும், நீங்கள் என்னவா நினைக்கணும். கரெக்டாக? ஐயோ வளர்றேனே, சை என்ன சொல்ல வந்தது கரெக்டாக சொன்னா தெரியல. அதுதான் இந்த வசனம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால மலை பிரசங்கங்கள்ல பேசினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த சீடர்கள் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாப்ல, மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப அந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் என்ன வரும். ஆக மொத்தத்துல என்னது, நம்ம ஒருத்தரை ஏமாத்துறோம், நம்ம ஒருத்தரை ஒரு சின்ன ஒரு காரியம், அவங்க தவறுதலா செஞ்ச காரியத்துல நம்ம பெரிய பலன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டோம்னா, அது தெரியாம ஓகே, ஆனா நம்ம அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க. அந்த உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறமா கூட அடப்போயா இயேசு கிறிஸ்துவாது மண்ணாங்கட்டியாவது என்னையா, எனக்கு இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, 5000 ரூபாய் கிடைச்சிருச்சு, 10000 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு போனோம்னா அடுத்த பெரிய இழப்புகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பாங்க. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு தண்டனையா யாரு கொடுக்கணும்? சோறு ஊட்டுற அம்மா தானே மூக்குல வாயில நாள் குத்துறாங்க, அதானே சரியான முறை. வேற ஒருத்த பெரம்பத்துக்கு அடிச்சா என் பிள்ளைய நீ எப்படில அடிக்கிறது, என் பிள்ளை மேல நீ எப்படில கை வைக்கிறது? அப்ப அதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வச்சு என்ன பண்ணிடுவாப்புல, செஞ்சு கொடுப்பாப்புல. சரியா? அடுத்து ஒன்று பாட்டு படிக்கவா? இந்த பாட்டு நல்லா இருக்கப்பா, எங்க ஓடிடுச்சா? ஐயா இந்த கண்ணு வேற என்ன பண்ண மாட்டேங்கி, ஒரே மொபைலை பார்த்து பார்த்து கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேங்கி. இங்கதானே இந்த வரி இருந்துச்சு, பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து வீடு, நல் அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கோடு, பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து வீடு, நல் அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கோடு, இன்றோடு போகட்டும் நிறுத்தி வீடு, இன்றோடு போகட்டும் நிறுத்தி வீடு, உன் இருதயத்தை நேர்வழியில் திருத்தி வீடு. அதுக்கு அடுத்த வரியும் படிச்சிடறேன், நல்லா இருக்கு. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு, நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை தன் காலடி பட்டு, நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தாய், நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தாய், கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாக நடந்து விடும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அடுத்தவன் ஏமாற மாட்டான், நம்மளே என்ன பண்ணிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம்,
தேசமே நமது